அறிவுடை பெரியர் அகப்பை பிடிப்பவன் நம்முடையவன் எனில் முதல் பந்தியில் இருந்தால் என்ன கடைப்பந்தியில் இருந்தால் என்ன இறைச்சி தானே வந்துவிடும் நம்முடைய இலையில். அப்படித்தான் மலையாளத்து பழமொழியும் உள்ளது. உண்ணுகின்றவன் அறிஞ இல்லைங்கில் பந்தி விளம்புகின்றவன் அறியணும். அதாவது பந்தி விளம்புகின்றவன் பார்த்து விளம்பாவிடில் பின்னால் வருவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. லத்தீன் பழமொழியே உள்ளது. தார்தே வெனியந்திபுஸ் ஓசா, பிந்தி வருவனுக்கு எலும்புத்துண்டு தான் கிடைக்கும். பைபிளிலே கானா ஒரு கல்யாணத்தில் நடந்ததும் அப்படித்தான் போலும். இறைச்சி தட்டுப்பட்டு விட்டது. பின்னால் வந்தவர்கள் இறைச்சி கிடைக்காத கோபத்திலே என்ன செய்தார்கள் தெரியுமா? திராட்சை ரசத்தை தான் அள்ளி அள்ளி குடித்தார்களாம். அது மட்டுமா, வீட்டுக்கும் செம்புகளிலே கோரி எடுத்து சென்றனர் போலும். ஆகவே இப்போது ரசமும் தீர்ந்து விட்டது. ஆகவேதான் கிராமப்புறத்து கல்யாணங்களிலே இன்றும் சொல்வார், எடுப்பு சோறு கிடையாது. எதுவாயினும் சரி, கரா ஒரு கல்யாணத்திலேயே மணமக்கள் ஆந்தை பேந்தையாய் விழித்தனர். ஏன், கல்யாணத்துக்கு வந்த பெண்களை கூட காரி துப்பி சென்றார்களே. எப்படி? மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை மனவிருந்து வைத்தாராம், பண்ணாத கேவலம் இது எந்த ஊரில் கண்டோமடி என்று. மணமக்கள் முகம் வாடியதை கண்டுவிட்டார் தேவமாதா. முகம் வாடினார்கள் அவர்களும். பார்வையால் நோக்கினார் திருமகனை. ரசமில்லையே என்று கெஞ்சும் குரலில். மறுப்பாரோ திருமகன், மூவுலகம் படைத்த கடவுளே இந்த தாய் அல்லவா? கம்பராமாயணத்து பாணியிலே சொல்வதாக இருந்தால், மூவுலகம் ஈந்தானை முன் ஈந்தாள். அப்படித்தான் தேவமாதாவும். மறுக்காமல் ஒரு புதுமையை செய்து விடுகின்றார் திருமகன். தண்ணீரை ரசமாக்கி கொடுக்கின்றார். இதை ஆங்கில கவிவாணர் பைரன் எப்படி படம் பிடிக்கின்றார் தெரியுமா? மணமகன் மணமகளை உற்று நோக்கினாராம். மணமகள் நாணி கன்னம் சிவந்தாளாம். அதே போலத்தான் தண்ணீராகிய மணமகளும் கன்னம் சிவந்து விட்டாள். The Lord saw and she blushed. இப்போது பிரச்சனை தீர்ந்ததுமே முன்பு வசைபாடிய அதே பெண்கள் இப்போது ஆனந்த மீதினால் எப்படி பாடினர் தெரியுமா? காலிலேயாவில் உள்ள கானா ஊரில் கல்யாண வைபவம் நடந்தது தோழி. அதில் கலந்து கொள்ள இயேசுவும் சீடரும் சென்றார். அன்னை கன்னிமரியாளும் அந்த விருந்துக்கு சென்றார். ஆம், கன்னிமரி வரவால் பிரச்சனையே தீர்ந்து போய்விட்டதல்லவா? ஆம், இதோ திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவன் அவனது மன்றாட்டை கேட்டருளினார். சங்கீதம் 34:6.